Hi guys, welcome to Chennai Geeks. It's me Kane here. And நம்ம இன்னைக்கு டோக்கியோ கோலோட ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட்டாக புரியும். அண்ட் அப்போ தான் அந்த இடத்துக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யோஷிமுரா அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். ஸோ இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவர் தான் அந்த அன்டைக்கு அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப் சொன்னோம் இல்லையா, அந்த காஃபி ஷாப்போட ஓனரே இவர் தான். அண்ட் அப்போ தான் காணிக்கும் தெரிய வரும் இவரும் ஒரு கோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காணிக்கை கூட்டிட்டு அன்டைக்கு போகிறாரு. ஸோ அன்டைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா காணிக்கு வந்து ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாரு. கோல்ஸால ஹியூமன்ஸ் மட்டும் இல்லை இந்த காஃபியும் டேஸ்ட் பண்ணி குடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையும் சொல்றாரு. காணிக்கு அந்த காஃபி சாப்பிட்டு என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு என்ன பண்றதே தெரியல, நான் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் வந்து சொல்றாரு உனக்கு பசிச்சுச்சுன்னா நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஹியூமன் ஃபிளஷ் வந்து ஒரு பார்சல் பண்ணி வச்சிருப்பாரு. அதை வந்து காணிக்கு கொடுப்பாரு. ஸோ காணிக்கு இதை எடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவன் யோசிச்சுட்டே இருப்பான் நம்ம இதை சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பான். அண்ட் அப்பதான் காணிக்கு வந்து ரீசேவோட வாய்ஸ் கேட்கும். அண்ட் அப்பதான் காணிக்கு வந்து எல்லாமே புரியும், ரீசேவோட ஆர்கன் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இப்போ ஒரு கோலா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கு வந்து புரிய வரும். ஸோ ரீசே வந்து இப்போ காணிக்கையோட ஒரு பார்ட் ஆயிட்டா, அதாவது எப்படி சொல்லலாம்னா ஒரு மென்டல் ஸ்டேட்ல. ஸோ இப்போ காணிக்குள்ளே ரெண்டு பேர் இருக்க மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து காணிக்கி அண்ட் இன்னொன்று வந்து ரீசே. அப்பப்போ ரீசே வந்து காணிக்கி கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். ஸோ ரீசே வரும்போது எல்லாமே காணிக்கு அவனோட அந்த கோலோட இன்ஸ்டிங் வந்து வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அப்பதான் காணிக்கு வந்து ஃபைனலா அந்த ஃபுட் எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் எடுக்க போவான். அப்பதான் கரெக்டா ஹீடே கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஹீடே வந்து என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா நாளைக்கு வந்து நீ கிளாஸுக்கு வரியா இல்லையா, ஸோ எத்தனை நாள் நீ கிளாஸ் ஸ்கிப் பண்ணுவேன், ஸோ உன்னை பார்க்காமல என்னால் இருக்க முடியல, சீக்கிரமா வா, நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படி மாதிரி ஹீடே வந்து மெசேஜ் போடுவான். ஸோ இதை பார்த்தோன்னா காணிக்கு வந்து மறுபடியும் அவனோட பழைய நிலைமைக்கு வந்துருவான். அடுத்த நாள் காணிக்கு வந்து அவனோட காலேஜுக்கு போறான். அவன் வந்து ஒரு ஐ பேட்ச் ஒன்று மாட்டிருப்பான். ஹீடே வந்து என்ன சொல்றான் அப்படின்னா இத்தனை நாள் என்ன பார்க்காம நீ எப்படி இருந்த, ஸோ உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படி மாதிரி ஹீடே வந்து காணிக்கு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அதே சமயத்தில் ஹீடே வந்து காணிக்கு கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா உன்னோட உடம்பு வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது, நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அப்பதான் காணிக்கு வந்து ஒன்று தோணுது, அதாவது ஹீடே கூட வந்து நான் இருக்கக்கூடாது, ஸோ ஹீடே கூட நான் இருந்தால் ஒரு பெரிய ஆபத்து ஒன்றா ஏற்படலாம், நான் வந்து இப்போ ஒரு கோல் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வந்து காணிக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஹீடே வந்து எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனோட காலேஜ்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவனோட சீனியரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருப்பான். அதுக்காக காணிக்கையும் கூட்டு போவான். அண்ட் அந்த சீனியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் தான் நிஷிகி. ஸோ இதுக்கு முன்னாடி காணிக்கு ஒரு கோல் வந்து அட்டாக் பண்ணான் இல்லையா, ஸோ அதே கோல் தான் இவன் நிஷிகி. அண்ட் இவன் வந்து கோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ் கேம்பஸ்ல யாருக்குமே தெரியாது. இப்போ வந்து காணிக்கு தெரியும், ஏன்னா காணிக்கு வந்து முன்னாடியே இவனை பார்த்திருப்பான் இல்லையா. ஸோ இவனை பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுறான், இவன் வந்து ஒரு கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அதே மாதிரி நிஷிகியும் காணிக்கையை பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணிடுறான், இவனும் ஒரு கோல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறான். அண்ட் அப்பதான் ஹீடே வந்து நிஷிகி கிட்ட கேட்கறான் நம்மளோட ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நிஷிகி சொல்றான் நான் ப்ராஜெக்ட் வந்து என்னோட வீட்டிலே விட்டு வந்துட்டேன், ஸோ நம்ம இப்போ என்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நிஷிகி வந்து ஹீடே கிட்ட சொல்றான். உடனே ஹீடே வந்து காணிக்கு கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா சரி காணிக்கு நீ வந்து வீட்டுக்கு போ, நான் வந்து நிஷிகி கூட போயிட்டு நான் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ண பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பட் காணிக்கு வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டான், ஏன்னா காணிக்கு வந்து நிஷிகி ஒரு கோல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இல்லையா. ஸோ அதனால காணிக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க மூணு பேரும் நிஷிகியோட வீட்டுக்கு வந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க போயிட்டு இருக்க வழியில் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிஷிகி வந்து ஹீடேவை அட்டாக் பண்றான். ஸோ ஹீடேவை அடிச்சதுல ஹீடே வந்து மயக்க போட்டு விழுந்துடுறான். அண்ட் அப்பதான் நிஷிகி வந்து காணிக்கு கிட்ட சொல்றான் நீ எத்தனை நாள் ஹீடேவை சாப்பிடலாம்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருக்க, ஏன்னா நீயும் ஒரு கோல் நானும் ஒரு கோல், ஸோ நீ உன்னோட ஃப்ரெண்டை எப்போ சாப்பிட போற அப்படிங்கிற மாதிரி காணிக்கு கிட்ட கேட்பான். அண்ட் காணிக்கு அதுக்கு என்ன சொல்லுவான் அப்படின்னா ஹீடே வந்து என்னோட ஃப்ரெண்டு, நான் அவனை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காணிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். உடனே நிஷிகி என்ன சொல்லுவான் அப்படின்னா நீ ஒரு நாள் இவனை சாப்பிட போறேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீடேவை போட்டு சமாடி அடிச்சிட்டு இருப்பான். ஸோ ஹீடேவை போட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது தான் காணிக்கு வந்து சமக்கம் வந்துடும், நீ எப்படி அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கு வந்து நிஷிகி அடிக்க போவான். நிஷிகி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் காணிக்கு கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் காணிக்கு வந்து ரொம்ப வீக்கா இருப்பான், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹியூமன் ஃபிளஷ் வந்து கொஞ்சம் கூட சாப்பிட்டது இல்லை. ஏன்னா கோல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அளவுக்கு ஹியூமன் ஃபிளஷ் சாப்பிடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட பவர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் காணிக்கு வந்து ரொம்ப வீக்கா இருப்பான். ஸோ இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காணிக்கு போட்டு சம்மடி அடிக்கிறான். சம்மடி அடிச்சுட்டு நானே போயிட்டு ஹீடேவை சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீடேவை சாப்பிட போற சமயத்தில் தான் காணிக்கு வந்து அவனோட ஃபுல் பவர் அன்லீஸ் பண்றான். ஸோ காணிக்கு வந்து சமக்கம் வந்துடும், என்னோட ஃப்ரெண்டை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கு வந்து அவனோட ஃபுல் பவர் ரிலீஸ் பண்றான். அண்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் காணிக்கு அவனோட காகுனியை வந்து ரிலீஸ் பண்றான். அவனோட காகுனியை பார்க்கறதுக்கு அப்படியே ரீசேவோட காகுனியை மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த காகுனியோட பவர் யூஸ் பண்ணி அவன் நிஷிகியை போட்டு சம்மடி அடிச்சிடறான். நிஷிகியை பயங்கரமா அடிக்கிறான். ஸோ இதுல நிஷிகி செம்மையா டேமேஜ் ஆகிறான். அண்ட் அப்புறமா காணிக்கு போயிட்டு ஹீடேவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவனுக்கு வந்து மறுபடியும் அந்த ரீசேவோட இன்ஸ்டிங்க்ட் வந்து வர ஆரம்பிச்சிது, அதாவது அந்த கோலோட பசி வந்து அவனுக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ அவன் ஹீடேவை பார்க்கும்போது ஒரு ஃபுட்டாக தான் பார்க்குறான். அவன் வந்து அப்படியே இன்சைன் ஸ்டேட்டுக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவன் வந்து அந்த பசியில் இருப்பான், இத்தனை நாள் அவன் ஹியூமன் ஃபிளஷே சாப்பிட்டு மாட்டான் இல்லையா. ஸோ ஹீடேவோட உடம்பு பார்த்தோன்னே இவனுக்கு வந்து சம பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீடே போயிட்டு சாப்பிட்ற நிலைமைக்கு போயிடுவான். அண்ட் அப்போ அந்த இடத்துக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டோக்கா வந்துடுவா. ஸோ டோக்கா வந்து காணிக்கு வந்து அடிச்சு போட்டுருவா. ஸோ காணிக்கு அடிச்சு போட்டோன்னா காணிக்கு வந்து மயக்கமாயிடுவான். அண்ட் காணிக்கு கண் முழிச்சு பார்க்கும்போது எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அன்டைக்குள்ள இருப்பான். அந்த காஃபி ஷாப் சொல்லி இருப்பான் இல்லையா, அந்த காஃபி ஷாப்ல தான் இருப்பான். அண்ட் அப்போ தான் யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யோஷிமுரா வராரு. ஸோ யோஷிமுரா வந்து காணிக்கு கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா உனக்கும் எதுவும் ஆகல, உன்னோட ஃப்ரெண்டுக்கும் எதுவும் ஆகல, டோக்கா வந்து கரெக்டான டைம்ல உங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா நீ வந்து உன்னோட ஃப்ரெண்டை சாப்பிட்டுருப்ப அப்படி மாதிரி யோஷிமுரா வந்து சொல்லுவாரு. அண்ட் அப்போ தான் காணிக்கு வந்து கேட்பான் என்னோட ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அண்ட் யோஷிமுரா ஹீடே காமிச்சு என்ன சொல்லுவார் அப்படின்னா ஹீடே வந்து இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான், ஸோ அவனுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லுவார். உடனே காணிக்கு வந்து அவர்கிட்ட கேட்பான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இப்போ என்னோட ஃப்ரெண்டு கூட இருந்தா அவனை நானே கொன்றுணும்னு எனக்கு பயமா இருக்கு அப்படி மாதிரி காணிக்கு வந்து யோஷிமுரா கிட்ட கேட்பான். அதுக்கு யோஷிமுரா என்ன சொல்லுவார் அப்படின்னா அவனோட உயிர் உனக்கு முக்கியம் அப்படின்னா நீ அவனை விட்டு விலகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோஷிமுரா வந்து காணிக்கு கிட்ட சொல்லுவார். உடனே காணிக்கு வந்து அழ ஆரம்பிச்சிடும், அவன் ஒருத்தன் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையில் இருக்கான், ஸோ அவனும் இல்லை அப்படின்னா நான் வந்து தனியாயிடுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு கோலும் இல்லை, நான் ஒரு ஹியூமனும் இல்லை, என்னால் ஹியூமன் கூட சேர்ந்து வாழ முடியாது, கோல்ஸ் கூட சேர்ந்து வாழ முடியாது, எனக்கு ரெண்டுமே இப்போ புதுசாக இருக்கு
இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே யோஷிமுரா கிட்ட கேட்பான். அதுக்கு யோஷிமுரா என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதுதான் உன்னோட பெரிய அட்வான்டேஜ், நீ வந்து ஒரு ஹியூமனும் இல்ல, நீ ஒரு கோலும் இல்ல, உன்னால இப்பதான் 2 உலகத்தையும் புரிஞ்சுக்க முடியும், அது ஒரு சமநிலையா உன்னாலதான் நீ இந்த வேர்ல்டுக்கு வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி யோஷிமுரா வந்து காணிக்கை பார்த்து சொல்லுவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம காணிக்கை கிட்ட யோஷிமுரா என்ன சொல்லுவார் அப்படின்னா, இனிமேட்டு நீ வந்து கோல்ஸ் கூட தான் வாழ்ந்தாகணும், ஹியூமன்ஸ் கூட நீ வாழ்ந்தா அவங்களுக்கு வந்து உன்னாலே ஆபத்து ஏற்படும், அதனால நீ வந்து நீ கோல்ஸ் கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி யோஷிமுரா வந்து காணிக்கை கிட்ட சொல்லுவாரு. காணிக்கையும் அதை அக்செப்ட் பண்ணிப்பான். சோ என்ன சுத்தி இருக்கவங்க யாருக்குமே என்னால ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காணிக்கையும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்ட் அவங்க 2 பேரும் அந்த இடத்தோட கிளம்பி போறாங்க. அண்ட் ஹீடே வந்து இதை கேட்டுட்டு இருப்பான். சோ ஹீடே வந்து இவ்வளவு நேரம் மயக்கத்துல இந்த மாதிரி நடிச்சிருப்பான். சோ ஹீடேக்கு வந்து இப்போ தெரியும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இப்போ கோலா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீடேக்கு தெரியும். அண்ட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சிசிஜியை சேர்ந்த 2 ஆஃபீஸர்ஸ், ஒருத்தன் பேர் வந்து மாடோ அண்ட் இன்னொருத்தன் பேர் வந்து அமான். சோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 20th வார்டுல இந்த பிஞ்சி ஈட்டர் கோல்னு சொல்லி ஒரு கோல் வந்து பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, சோ அங்க இருக்க மனுஷங்க எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு இல்லையா, சோ அந்த கோலை பத்தி இவங்க 2 பேர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வெப்பன் வந்து ஒன்னு கிடைக்குது. சோ அந்த வெப்பன் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 11th வார்டு சேர்ந்த ஒரு கோலோடது. அண்ட் அப்பதான் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க, 11th வார்டு சேர்ந்த கோல் வந்து எதுக்கு இப்போ 20th வார்டுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காணிக்கி வந்து அவனோட கோல் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது கோல்ஸ் எல்லாம் எப்படி வாழும், சோ கோல்ஸ் வந்து எந்த லைஃப் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணும், சோ நம்ம வந்து எப்படி ஹியூமன்ஸ் கூட மிங்கிளாய் வாழ்றது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே யோஷிமுரா கிட்ட இருந்து காணிக்கி வந்து கத்துக்கிட்டு இருப்பான். அண்ட் காணிக்கி அன்டைக்குள்ள ஒரு வெயிட்டரா வந்து சேர்ந்திருப்பான். அண்ட் அப்பதான் காணிக்கி வந்து அன்டைக்கோட உண்மை எல்லாமே தெரிய வரும். சோ இந்த அன்டைக்கோ அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப் இருக்கு இல்லையா, சோ இந்த காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ற எல்லாருமே ஒரு கோல். அண்ட் அதே சமயத்துல இவங்க எல்லாம் ரொம்ப அமைதியான ஒரு கோல். நான் சொன்னேன் இல்லையா, கோலோட ஆர்கனைசேஷன் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அன்டைக்கு கோல்ஸும் ஒரு ஆர்கனைசேஷன் தான். சோ இவங்களோட மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க வந்து மத்த ஹியூமன்ஸ் வந்து ஹார்ம் பண்ண மாட்டாங்க. சோ இவங்க எந்த ஒரு ஹியூமன்ஸுமே வேணும்னே கொல்ல மாட்டாங்க. சோ இவங்களுக்கு பசிச்சாலும் கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூசைட் பண்ணி செத்து போவாங்க இல்லையா சில ஹியூமன்ஸ் எல்லாம், அந்த ஹியூமன்ஸோட ஃபிளஷ் மட்டும் தான் இவங்க சாப்பிடுவாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு மாரல் செட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்க கோல்ஸ் தான் இந்த அன்டைக்குள்ள இருக்க கோல்ஸ். சோ இது எல்லாத்தையுமே யோஷிமுரா வந்து காணிக்கிக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு. அண்ட் அதே சமயத்துல காணிக்கிக்கு வந்து அன்டைக்குள்ள இருக்க கோல்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சோ அன்டைக்குள்ள யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யோஷிமுரா அண்ட் டோகா. அண்ட் அதுக்கப்புறமா யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ஜி அண்ட் காயா அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு கோல் தான். அண்ட் அதுக்கப்புறமா ரெஞ்சி அப்படிங்கிற ஒரு கோலும் இருப்பான். சோ இவங்க தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான கோல்ஸ். அதாவது அந்த 20th வார்டுலயே இந்த அன்டைக்குள்ள இருக்க கோல்ஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கோல்ஸ். அண்ட் இவங்க கூட இப்போ காணிக்கையும் சேர்ந்துட்டான். அண்ட் அதுக்கப்புறமா யோஷிமுரா வந்து காணிக்கைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்க சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரெஞ்சி கிட்ட சொல்றாரு. அண்ட் ரெஞ்சி வந்து அதே மாதிரி காணிக்கைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறான். அண்ட் அதே சமயத்துல ரெஞ்சி வந்து காணிக்கை வந்து ஃபுட் எடுக்க கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். சோ எங்க கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சூசைட் பண்ணுவாங்க இல்லையா சில பேர்லாம், சோ அந்த சூசைட் பண்ற ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த சூசைட் பண்ணிருக்கவங்களோட ஃபிளஷ் எல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு வருவாங்க. சோ இந்த மாதிரி தான் காணிக்கி வந்து கோலோட வேர்ல்டு கூட அவன் அடாப்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடும். சோ இந்த 3 மாசமா என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 2 ஏஜென்ட் சொன்னேன் இல்லையா, சிசிஜி ஏஜென்ட், இந்த மாடோ அண்ட் அமான், இவங்க 2 பேரும் அந்த வெப்பன் வந்து யாரோடது அப்படின்னு சொல்லி இந்த 20th வார்டுல இருக்க எல்லா கோல்ஸ் கிட்டையும் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. எப்படி விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க விசாரிக்கிற கோலை வந்து இவங்க கொண்டுடுவாங்க. ஏன்னா இந்த சிசிஜியோட முக்கியமான நோக்கமே ஒரு கோலுமே இந்த வேர்ல்டுல வந்து உயிரோடு இருக்கக்கூடாது அப்படிங்கறத இந்த சிசிஜியோட முக்கியமான ஒரு கோல். அண்ட் அதே மாதிரி இவங்க விசாரிக்கிற கோல் எல்லாத்தையுமே கொண்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த நியூஸ் வந்து அன்டைக்குள்ள இருக்க எல்லாருமே தெரிஞ்சிடும். அதாவது சிசிஜி வந்து 20th வார்டுல எல்லா கோலையுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் அன்டைக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதாவது இந்த சிசிஜி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ இவங்க வந்து ஜேசனை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ ஜேசனோட வெப்பனை வச்சு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது யாரோட வெப்பன் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த ஜேசன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ இவனோட வெப்பனை வந்து தொலைச்சிட்டான் இல்லையா, சோ இந்த வெப்பன் வந்து ஒரு ஸ்பெஷல் வெப்பன். அதாவது இது வந்து நார்மல் ஸ்டீலால மேட் பண்ணப்பட்டது இல்ல. சோ இந்த வெப்பன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ இது வந்து காகுனேவால மேட் பண்ணப்பட்டது. அதாவது கோல்ஸ்க்கு வந்து காகுனே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த காகுனேவை எடுத்து உருவாக்கப்பட்ட வெப்பன் தான் இந்த வெப்பன். சோ இந்த வெப்பன் வந்து எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் யாரை போய் மீட் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வெப்பன் கிரியேட் பண்ண ஒரு டாக்டர் போய் மீட் பண்றான். அண்ட் அந்த டாக்டர் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு வந்து சீக்கிரமா அந்த வெப்பன் வந்து நீ பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அண்ட் அப்ப அந்த டாக்டர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாரு, நம்ம வந்து இங்க இருந்தா இனிமேட்டு சேஃப் கிடையாது, சோ நீங்க 2 பேரும் போயிட்டு அன்டைக்குள்ள இருங்க, யோஷிமுரா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் வந்து அவங்க ஃபேமிலி வந்து அன்டைக்கு அனுப்பி வைப்பாரு. அதே மாதிரி அந்த அம்மாவும் பொண்ணும் அன்டைக்கு வராங்க. சோ இவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த டாக்டர் பேரு அசாக்கி அண்ட் அந்த டாக்டரோட ஒய்ஃப் பேரு டொயோகோ அண்ட் அவங்க பொண்ணு பேரு ஹீனமி. அண்ட் இப்போ ஹீனமி அண்ட் டொயோகோ இவங்க 2 பேருமே அன்டைக்கு வராங்க. அண்ட் இவங்க 2 பேரும் இப்போ அன்டைக்கு எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் ஜேசன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அட்டாக் பண்ணும்போது எங்களையும் அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி பயந்து அந்த டாக்டர் வந்து இவங்க 2 பேரும் இங்க அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. சோ அதனால தான் இவங்க 2 பேரும் இப்போ இங்க தங்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே சமயத்துல சிசிஜியோட ஹெட் குவார்டர்ஸ்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அண்ட் அப்பதான் சிசிஜியோட ஹெட் காமிப்பாங்க. சோ அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இட்சுகி. அண்ட் இவர் தான் சிசிஜியோட ஒரு லீட் ஆஃபீஸர். அண்ட் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, 11th வார்டுல இருக்க கோல்ஸோட ஆக்டிவிட்டில வந்து ஒரு வித்தியாசம் தெரியுது. சோ அவங்க வந்து ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. அவங்க வந்து அங்க இருக்க கோல்ஸ் எல்லாரையுமே ஒன்னு சேர்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த கோல்ஸ் எல்லாம் எதுக்கோ பெருசா பிளான் போடுறாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இட்சுகி சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் அப்பதான் மாடோ அண்ட் அமோன் இவங்க 2 பேர் இருக்காங்க. சோ இவங்க 2 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 13th வார்டுல இருந்து ஒரு கோல் நம்ம 20th வார்டுக்கு வந்திருக்கான். சோ மேபி இவனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கலாம், நம்ம அவனை பிடிச்சி விசாரிச்சா நம்மளுக்கு வந்து ஏதாவது உண்மை தெரியலாம் அப்படின்னு மாதிரி மாடோ அண்ட் அமோன் வந்து சொல்லுவாங்க. அண்ட் இட்சுகி வந்து இவங்க 2 பேரையும் ரொம்ப நம்புவாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாடோ தான் இருக்கிறதுலே ஒரு ஸ்கில்ஃபுல் சிசிஜி மெம்பர்னே சொல்லலாம். ஏன்னா மாடோட ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். சோ அதனால தான் இட்சுகி
இட்சுகி வந்து மாடோ ரொம்ப நம்புவான். ஸோ மாடோ கிட்ட வந்து எல்லா பவரையுமே கொடுத்துருவான், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஸோ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி இட்சுகி வந்து மாடோ கிட்ட சொல்லிடுவான். அண்ட் இப்போ மாடோ அண்ட் அமான் இவங்க 2 பேரும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப சிவியரா ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இதே சமயத்தில் அன்டைக்குள்ள இருக்க எல்லாருக்குமே இந்த நியூஸ் வந்து தெரிய வருது. அதாவது சிசிஜியோட மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க எல்லாருமே இவங்க டவுஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டவுஸ் வந்து 20th வார்டில் வந்து எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கானிக்கு வந்து ஒரு மாஸ்க் தேவை அப்படின்னு சொல்லி டோக்கா கிட்ட கானிக்கு வந்து ஒரு மாஸ்க் ரெடி பண்ணும், ஸோ இவனை வந்து மாஸ்க் மேக்கர் கிட்ட கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அண்ட் அதே மாதிரி டோக்காவும் கானிக்கு மாஸ்க் மேக்கர் கிட்ட கூட்டு போவா. அண்ட் இவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊட்டா. ஸோ இந்த ஊட்டா என்ன சொல்றான் அப்படின்னா, சரி நான் உனக்கு வந்து ஒரு மாஸ்க் ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி கானிக்கு வந்து ஒரு மாஸ்க் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறமா கானிக்கு வந்து ரெஞ்சி வந்து ட்ரைனிங் கொடுக்குறான் நைட்டு. அண்ட் அப்பதான் ரெஞ்சி வந்து கானிக்கு எங்க கூட்டு போறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பாருக்கு வந்து கூட்டு போவான். ஸோ இந்த பார்ல தான் கோல்ஸ் எல்லாம் ஒன்னா கேதர் ஆயிருப்பாங்க. அண்ட் அப்பதான் கானிக்கு எங்க யாரை மீட் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஃபீமேல் கோல் வந்து மீட் பண்றான். ஸோ அந்த கோல் கிட்ட இருந்தா எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்றான், அதாவது ரீசே யாரு அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்றான். பட் இந்த 20th வார்டில் இருக்கவங்களுக்குமே யாருக்குமே ரீசேனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ரீசே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இங்க வந்தா. அண்ட் அதே சமயத்தில் அவளை பத்தி எந்த ஒரு விஷயமும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீமேல் கோல் வந்து கானகி கிட்ட சொல்லிடும். அண்ட் அதே மாதிரி அந்த ஃபீமேல் கோல் வந்து கானகி என்ன பண்ணும் அப்படின்னா கானகியோட ஒரே ஒரு ஐயை மட்டும் பார்த்துரும். அதாவது கோல்ஸுக்கு வந்து பசி எடுத்துச்சு அப்படின்னா அவங்களோட 2 கண்ணுமே அந்த பிளாக் ரெட்டிஷா மாறிடும். பட் கானகிக்கு வந்து ஒரே ஒரு கண்ணு தான் மாறும். அண்ட் அப்பதான் அந்த ஃபீமேல் கோல் வந்து கானகி கிட்ட சொல்லுவா, நீ வந்து ஒரு ஸ்பெஷல் கோலா தான் இருக்கணும், மனுஷங்களுக்கும் கோலுக்கும் பிறந்த குழந்தைக்கு தான் ஒரே ஒரு கண்ணு மட்டும் கோலோட கண்ணு மாதிரி இருக்கும், அண்ட் உனக்கும் அதே மாதிரி இருக்கு, ஸோ நீ வந்து ஒரு ஸ்பெஷலான கோல் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீமேல் கோல் வந்து கானகி கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அண்ட் அடுத்த நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதே மாதிரி ஹீனமி அண்ட் டொயோகோ 2 பேருமே அண்டைக்கு வந்துடுறாங்க. ஸோ அண்டைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீனமி வந்து ரொம்ப ஷை டைப், அதாவது யாருக்கிட்டையும் புதுசாக பேச மாட்டா. பட் நம்ம கானகி கிட்ட மட்டும் பேச ஆரம்பிச்சிருவா. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹீனமி வந்து புக் படிப்பா. அண்ட் இவங்க 2 பேரும் இதை வச்சு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி கானகி வந்து ஹீனமி கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீ தான் ஸ்கூலுக்கு போறது இல்லையா, ஸோ நான் வந்து உனக்கு கத்து தரேன், ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் புது புது வேர்ட்ஸா கத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி கானகி வந்து ஹீனமி கிட்ட சொல்லிடுவான். ஸோ ஹீனமியும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிப்பா. ஸோ இதுக்கப்புறமா தான் ஹீனமி வந்து கானகி கிட்ட வந்து ஒழுங்கா பேச ஆரம்பிப்பா. ஸோ கானகி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவனோட ஷிஃப்ட் அவர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீனமிக்கு வந்து புதுசா வேர்ட்ஸ் எல்லாம் கத்து கொடுப்பான். ஸோ அவனோட புக் படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் அப்பதான் அண்டைக்கு யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஷூ அப்படிங்கிற ஒரு கோல் ஒருத்தன் வருவான். ஸோ இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவன் தான் கோல்ஸ்லேயே ஒரு ஹையர் கிளாஸ் கோல்னு சொல்லலாம். அதாவது மனுஷங்கள் எப்படி பணக்காரன் ஏழன் இருக்கும் அதே மாதிரி கோல்ஸ்லயும் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஹை கிளாஸ் லோ கிளாஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ காசு அதிகமா இருக்கிற கோல்ஸ் எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஸோ அதோட லீடரே இந்த ஷூ தான். அண்ட் இந்த ஷூ வந்து அண்டைக்குள்ள வந்தோடனே கானிக்கு வந்து ஸ்மெல் பண்ணிடுறான். ஸோ கானிக்கோட ஸ்மெல் வந்து வித்தியாசமா இருக்கும் மற்ற கோல் கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அப்பதான் டோக்கா வந்து ஷூ கிட்ட என்ன சொல்லுவா அப்படின்னா, ஷூ நீங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஷூ வந்து மிரட்டுவா. உடனே ஷூ அந்த இடத்தோட கிளம்பிடுவான். அண்ட் அப்பதான் கானிக்கு வந்து டோக்கா கிட்ட கேட்பா, இவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு டோக்கா சொல்லுவா, நீ இவனோட தள்ளி இருக்கிறதே உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி டோக்கா சொல்லிடுவா. அண்ட் அடுத்த நாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கானிக்கு தனியா இருக்கும்போது ஷூ போய் கானிக்கை மீட் பண்றான். ஸோ கானிக்கை மீட் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து புக் படிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா கானிக்கு வந்து புக் படிப்பான் இல்லையா. ஸோ ஷூவும் புக் வந்து ரொம்ப படிப்பான். அண்ட் அவன் வந்து கானிக்கு கிட்ட என்ன சொல்லுவான் அப்படின்னா, கடைசியா புக் படிக்க தெரிஞ்ச ஒரே ஒரு கோல் வந்து ரீசே தான், ஸோ அவ்வளவுதான் நான் கடைசியா மீட் பண்ணேன், அண்ட் அதுக்கப்புறமா நான் ஒன்னதான் புக்கும் கைமா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ இவங்க 2 பேருக்குமே இந்த புக் அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான ஃபேக்டரா இருக்கும். ஸோ இதை பத்தி இவங்க 2 பேரும் நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அப்பதான் கானிக்கு வந்து ஷூ மேல வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஸோ இவனை வந்து நம்ம நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஷூ வந்து கானிக்கு லஞ்ச் சாப்பிட கூடுவான். ஸோ இவங்க 2 பேரும் லஞ்ச் சாப்பிட்டு இருக்கும்போது தான் கானிக்கு வந்து ரீசே பத்தி கேட்பான். ஸோ ரீசேவோட ஞாபகம் வந்தோன்னே ஷூ வந்து சமாகாண்டா ஆயிடுவான். ஸோ சமாகாண்டா என்ன பண்ணுவான்னா அவனோட காஃபி கப் வந்து உடச்சிருவான். கானிக்கு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த உடஞ்ச காஃபி கப் தொடரும்போது கானிக்கு கையில வந்து ஒரு கீரல் இருந்துரும். ஸோ அதுல இருந்து கானிக்கோட ரத்தம் வரும். ஸோ இதை பார்த்தோன்னா ஷூ என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட கர்ச்சிஃப் இருக்கும் இல்லையா, ஸோ அதுல வந்து கானிக்கோட ஊண்டை வந்து கவர் பண்ணிடுவான். ஸோ ஊண்டை கவர் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கர்ச்சிஃப் எடுத்து போய் நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாஷ்ரூம்குள்ள போவான். அங்க போனோன்னா அந்த பிளட்டை வந்து அவன் ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். ஸோ கானிக்கோட பிளட் வந்து ஸ்மெல் பண்ணி பார்ப்பான். அந்த பிளட் வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி அவன் டேஸ்ட் பண்ணாத ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே ஷூ வந்து முடிவு பண்ணிடுறான், அதாவது இவனை நம்ம எப்படியாவது சாப்பிட்டு ஆகணும், ஸோ இவனோட டேஸ்ட் வந்து வித்தியாசமா இருக்கு, இவன் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஷூ வந்து முடிவு பண்ணுவான். அண்ட் அதுக்கப்புறமா ஷூ என்ன பண்றான் அப்படின்னா கானிக்கு வந்து டின்னர் கூப்பிடுறான். ஸோ நைட்டு நீ என் கூட டின்னர் சாப்பிட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கானிக்கு டின்னர் கூப்பிடுறான். அண்ட் அதே மாதிரி கானிக்கு டின்னருக்கு வந்துடுறான். அப்பதான் அவனோட டின்னர் டேபிள் வந்து அதாவது அவன் வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஃப்ளோர்ல இருப்பான். அதுல இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போற மாதிரி அவனோட டின்னர் டேபிளோட அவன் அப்படியே மேலே போறான். அப்படி மேலே போய் பார்த்தா அவனை சுத்தி நிறைய கோல்ஸ் இருக்காங்க, எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் ஷூ அந்த இடத்துக்கு வரான். ஷூவும் மாஸ்க் போட்டு வருவான். ஷூ வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு வித்தியாசமான போட்டியை பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம மனுஷங்களை தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு கோலை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அங்க இருக்க மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன கோலை எப்படி சாப்பிடுறது, நம்ம வந்து கேனிபலிசம் எப்படி சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் ஷூ வந்து அந்த கர்ச்சிஃப் இருக்கும் இல்லையா, ஸோ கர்ச்சிஃப்ல கானிக்கோட பிளட் இருக்கும் இல்லையா, அதை வந்து எல்லாரும் மேலேயும் தூக்கி போடுவோம். அதை ஸ்மெல் பண்ணோன்னா எல்லாருமே அந்த கானிக்கோட ஃபிளஷ் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். ஸோ இவனோட பிளட் இவ்வளோ ஸ்மெல்லியா இருக்கே, ஸோ இவனோட ஃபிளஷ் வந்து எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா கோல்ஸுமே இவனை நம்ம இன்னைக்கு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இந்த சாப்பிடுற ஃபங்க்ஷன் வந்து இந்த ஹை கிளாஸ் கோல்ஸ் எல்லாம் ஒரு ரிச்சுவல் ஆட்டமே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஹியூமனை பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல விட்டு அவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளை வச்சு கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயத்தில் அவன் செத்ததுக்கு அப்புறமா அவன் எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் வந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கானிக்கு வந்து அந்த இடத்துல மாட்டிருக்கான் இல்லையா, ஸோ கானிக்கு கொல்றதுக்கு அதே மாதிரி ஒருத்தன் வரான். ஸோ அவன் வந்து கானிக்கு வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். பட் கானிக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு தப்பிக்கிறான். ஏன்னா கானிக்கு வந்து இப்போ அவனோட ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருப்பான் இல்லையா. ஏன்னா கானிக்கு வந்து அவனோட ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெஞ்சி கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துருப்பான்.
இருந்திருப்பான். அதனால அவனோட இப்போ ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ அது மூலியமா அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சிட்டு இருக்கான். பட் அவனால ஓரளவுக்கு மேலே தப்பிக்க முடியாது. அந்த பெரிய கோல் வந்து காணிக்கை பிடிச்சி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும். அண்ட் அப்பதான் காணிக்கையோட ஒரு கண் வந்து மாறிடும். ஸோ ஒரு கண் வந்து கோலோட கண் மாதிரி மாறிடும். இதை பார்த்தோன்னே ஷூ வந்து என்ன முடிவு பண்றான் அப்படின்னா, காணிக்கை வந்து ஒரு ப்ரீசியஸான ஒரு ஐட்டம். ஸோ அவன மாதிரி 1 night கோல் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர். அவனை வந்து நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், உங்க யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷூ போயிட்டு அந்த கோலை கொண்டுட்டு காணிக்கை வந்து காப்பாத்திடுறான். ஸோ காணிக்கையை காப்பாத்திட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் வந்து சும்மா உங்க கூட விளையாடினேன், ஸோ நீ வந்து இப்போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி காணிக்கை வந்து அந்த இடத்தோட கிளப்பி விட்டுருவான். அண்ட் காணிக்கை வந்து இந்த விஷயத்தை வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டான். டோக்கா அண்ட் யோஷிமுரா யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டான். இந்த விஷயத்தையும் காணிக்கை வந்து எல்லார்கிட்டையும் மறைச்சிருவான். அண்ட் ஷூ வந்து நான் காணிக்கை எப்படியோ சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருப்பான். ஸோ அவன் முடிவு வந்து இன்னும் மாத்திரிக்க மாட்டான். ஸோ என்னைக்கா இருந்தாலும் காணிக்கை எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருப்பான். அண்ட் அப்பதான் ஒரு நாள் காணிக்கை யாரை பார்க்கறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிஷிகியை பார்க்கறான். ஸோ நிஷிகியை போட்டு 4 கோல்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அப்பதான் காணிக்கை வந்து நிஷிகி அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறான். ஸோ காணிக்கையால இப்போ ஓரளவுக்கு சண்டை போட முடியும். ஸோ அந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி நிஷிகி காப்பாத்திட்டு அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான். அண்ட் அப்பதான் அங்க யார் இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிஷிகியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா. ஸோ அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, நிஷிகியோட பசி வந்து என்னால போக்க முடியல. ஸோ அவன் இப்போ ரொம்ப பசியா இருக்கான். ஸோ என்னாலதான் அவன் எந்த ஒரு ஹியூமன்ஸுமே சாப்பிடுறது இல்லை, அவன் கோல்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி காணிக்கை கிட்ட வந்து சொல்லுவான். உடனே காணிக்கை கேட்பான், நீங்க வந்து ஒரு ஹியூமன், அவன் வந்து ஒரு கோல், எப்படி நீங்க அவனை லவ் பண்ணீங்க அப்படி மாதிரி கேட்பா. நான் அவனை லவ் பண்ணிட்டேன், அவன் கோலா இருந்தாலும் என்ன அவனால விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நிஷிகியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து காணிக்கை கிட்ட சொல்லுவா. ஸோ காணிக்கை அப்ப என்ன சொல்லுவா அப்படின்னா, நீங்க வந்து அவனுக்கு காஃபி வாங்கிட்டு போய் கொடுங்க. ஸோ காஃபி வந்து அவனோட பசி வந்து கொஞ்ச நேரம் ஆத்தும், நான் போயிட்டு அண்டைக்குள்ள இருந்து அவனுக்கு தேவையான ஃபுட்டை வந்து கொண்டு வரேன் அப்படி மாதிரி சொல்லி காணிக்கை வந்து கிளம்பி போவான். ஷூ வந்து நிஷிகியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து கடத்திடுவான். ஸோ கடத்திட்டு என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2 லெட்டர் அனுப்புறான். யார் யாருக்குன்னா, காணிக்கைக்கு அண்ட் நிஷிகிக்கு 2 பேருக்குமே லெட்டர் அனுப்புறான். உங்களுக்கு வந்து இந்த பொண்ணு வேணும் அப்படின்னா நீங்க வந்து சர்ச்சில் வந்து என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு லெட்டர் அனுப்பிட்டு அவன் அந்த இடத்தோட கிளம்பிடுறான். அண்ட் இந்த லெட்டரை மீட் பண்ணோன்னு காணிக்கி அண்ட் நிஷிகி 2 பேருமே நம்ம போயிட்டு எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ நிஷிகி வந்து ரொம்ப வீக்கா இருப்பான். ஏன்னா நிஷிகி வந்து ஒரு கோல் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுல இருந்து நிஷிகி வந்து எந்த ஒரு ஹியூமனுமே சாப்பிட்டுருக்க மாட்டான். ஸோ நிஷிகி அண்ட் காணிக்கி 2 பேருமே எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சர்ச்சுக்கு போறாங்க. ஸோ சர்ச்சுக்கு போய் ஷூ மீட் பண்றாங்க. ஷூ வந்து அந்த பொண்ணை கட்டி போட்டுருப்பான். ஸோ கட்டி போட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, காணிக்கி வந்து நீ அந்த பொண்ணை சாப்பிடு, அதுக்கப்புறமா நான் உன்னை சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ இதுக்கு வந்து நிஷிகி அண்ட் காணிக்கி 2 பேருமே சம்மதிக்க மாட்டாங்க. ஸோ 2 பேருமே ஷூ கூட வந்து சம சண்டை போட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே ஷூ பயங்கரமா அடிச்சு போட்டுறான். அண்ட் அப்பதான் அந்த இடத்துக்கு யார் வரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டோக்கா வரா. ஸோ டோக்கா வந்து ஷூவை பயங்கரமா அடிக்கிறான். பட் இவங்க 3 பேருமே சேர்ந்து ஷூவை ஒண்ணுமே பண்ண முடியல. ஷூ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அப்பதான் ஷூ என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காணிக்கையோட பிளட்டை டெஸ்ட் பண்ணிடுறான். ஸோ பிளட்டை டெஸ்ட் பண்ணதுக்குமா அவனோட பவர் வந்து வேற லெவலுக்கு போயிடுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் போயிட்டு அந்த பொண்ணை சாப்பிடுறேன், ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து உன்னை சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை சாப்பிட போவான். அப்பதான் நிஷிகி வந்து மறுபடியும் ஷூ அடிக்கிறான். ஸோ இந்த தடவை நிஷிகியால ஷூ ஒண்ணுமே பண்ண முடியல. ஷூ வந்து பயங்கரமா அடிக்கிறான். நிஷிகி வந்து சாவர நிலைமைக்கு போயிட்டான். ஸோ அந்த அளவுக்கு அடிச்சு போட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா டோக்கா வந்து ஒரு முடிவு பண்றான், நம்ம இவனை தோக்க அடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இவனோட பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கையோட கொஞ்சோண்டு ஃபிளஷை வந்து டோக்கா சாப்பிடுறான். ஸோ டோக்கா காணிக்கையோட ஃபிளஷை கொஞ்சம் சாப்பிட்டதுமா டோக்காவோட பவர் வந்து வேற லெவலுக்கு போயிடுது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஷூவை போட்டு சம்மடிக்கிறான். ஷூ வந்து பயங்கரமாடி வாங்கிடுறான். ஷூ வந்து சாவர நிலைமைக்கு போயிடுறான். ஸோ அந்த மாதிரி தான் ஷூ இவங்க 3 பேர் சேர்ந்து டிஃபீட் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டோக்கா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து கோல்ஸை பத்தின உண்மை தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பொண்ணு வந்து நீ உயிரோட இருக்கக்கூடாது, உயிரோட இருந்தா அப்படின்னா இவன் வந்து கோல்ஸை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நிஷிகியோட கேர்ள் ஃப்ரெண்டை கொல்ல போவா. ஸோ நிஷிகி வந்து அதை தடுப்பான். நிஷிகியும் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை வந்து கொல்ல போவா. அண்ட் அப்பதான் அந்த பொண்ணு பார்த்துட்டு என்ன சொல்லுவா அப்படின்னா, சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஸோ இதை கேட்டோன்னு டோக்கா வந்து அந்த இடத்தோட கிளம்பி விடுவா. அண்ட் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு நிஷிகி அண்ட் காணிக்கி 2 பேருமே அந்த இடத்தோட கிளம்புறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காணிக்கி வந்து நிஷிகியை யோஷிமுரா கிட்ட கூட்டு போறான். ஸோ எதுக்கு கூட்டு போறான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிஷிகி வந்து இனிமேல் நான் எந்த ஒரு ஹியூமனையும் ஹண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணிருப்பான் இல்லையா. ஸோ அதை வந்து காணிக்கி வந்து யோஷிமுரா கிட்ட சொல்லுவான். உடனே யோஷிமுரா வந்து நாங்க உன்னை அண்டைக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஸோ அதுக்கு வந்து நீ சம்மதிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு வந்து நிஷிகி சம்மதிப்பான். ஸோ நான் இனிமேட்டு உங்க கூட இருந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிஷிகி சம்மதிச்சிருவான். ஸோ நிஷிகியும் இப்போ ஒரு எம்ப்ளாயியா அண்டைக்குள்ள வந்து ஜாயின் பண்ணிருப்பான். அண்ட் இதோட இந்த ஸ்டோரி வந்து நான் ஸ்டாப் பண்றேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். அப்படி அப்லோட் பண்ணிருந்தா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ஜெனி கிக்ஸ். பீஸ்.